என்னைக்குமே பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணணும். டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணால் தான் நம்ம செய்கிற செயல்கள், நம்ம பார்க்குற வேலைகள், நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே என்னாகும், ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு செயல்களுக்கும் டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணி நம்ம அந்த இடத்துல நிற்கணும். இந்த இடத்துக்கு வாரேன் அப்படின்னா அந்த இடத்துல போய் கரெக்டாக ஒரு 2-3 செகண்டுக்கு முன்னாடி போய் நின்று பாருங்க, அந்த வேலை வெற்றிகரமாக ஜெயிச்சு நம்ம வரலாம். அதனால் அதாவது ஒரு செயல்கள் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம டைமிங்க்கு போய் அந்த இடத்துல நிற்கணும். அப்படி நின்றால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு வேலைகளும் செய்ய முடியும். அதாவது எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நம்ம செய்கிற செயல்கள் சரியாக வரும், நம்ம பார்க்குற வேலைகள் கரெக்டாக வரும். வாழ்க்கையில் ஜெயிச்சு போகிறதுக்கு அடுத்தடுத்து என்ன தேவை? டைமிங் தேவை. அந்த டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணணும். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது எப்பயுமே ஒருத்தவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும்னா, அவங்க வச்சுருக்காங்க, என்னைக்கா இருந்தாலும் சம்பாரித்து நம்மளும் வாங்குவோம் அப்படிங்கிறது நினச்சா அது போராம கிடையாது, மோட்டிவேஷன். சரிங்களா? ஆனால் ஐயோ அவங்க வாங்கிட்டாங்களே, நம்மளால் வாங்க முடியலையே, நம்ம என்னடா வாழ்க்கை, என்னடா பிரச்சனைச்சு, என்னடா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது போராம. சரிங்களா? என்றைக்குமே ஒரு போட்டியாக எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களை பார்த்து போராமப்படக்கூடாது. அந்த போராமைங்கிறது நம்மளேவே அழிச்சிடும். போட்டிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயிச்சு போகிறதுக்கு ஒரு தூண்டுகளாக இருக்கும். அதனால என்றைக்குமே அடுத்தவங்களை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. அடுத்தவங்கள நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? என்றைக்குமே நம்ம அந்த டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதாவது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நிமிடமும் அவ்வளோ முக்கியம். நம்மளுடைய டைமிங்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டே போகணும். அதுக்காக சாப்பிடாம பட்னியாக இருந்து உழைக்கவும் கூடாது. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம உழைச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால நம்ம உடம்பையும் கரெக்டாக பார்த்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும், நேரத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம உடம்புக்கு நம்ம கரெக்டாக பயணித்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.